எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் ஒரு பிரேக்கிங் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலி ரோமன் ரிங்ஸ் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாரு. ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு போகிறாரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் இருக்கேன். மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ரா, ஸ்மாக்டவுன், NXT எல்லா பேப்பர் வியூவோட ஷோ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. குறிப்பாக இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் நிறைய பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் என்னென்ன விஷயம்லாம் கேட்டிருக்காங்க, அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் WWE விட்டு போகிறத பற்றியும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஸோ ரோமன் ரிங்ஸ், நீங்கள் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா கவர்னராக நிற்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் கவர்னராக நீங்கள் போட்டி போடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோமன் ரிங்ஸ் சிரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கடந்து போயிருக்காரு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ரோமன் ரிங்ஸ் சிரிச்சிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மேபி பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சினிமாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே ரெஸ்லிங்கில் ரொம்ப பீக்கில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பாலிடிக்ஸ் வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தொடர்ந்து போகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ஹோம் டவுன். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்னராக நிற்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரோமன் ரிங்ஸ் சிரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டாரு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து நிறைய பேர் போயிட்டு கவர்னராகவும் ஆகியிருக்காங்க. கெயின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேயராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபியூச்சரில் ரோமன் ரிங்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கவர்னராக பார்க்கலாமா அப்படின்றத மறக்காமல் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ வின்ஸ் மெக்மேன் மேலே இப்போ இருக்க அந்த செக்ஷுவல் கேஸை பற்றி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. குறிப்பாக ஸோ வின்ஸ் மெக்மேன், பிராக் லெஸ்னர், ஜான் லோடனைட் அப்படின்ற ஒருத்தரோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேஸே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஒரு உமன் ரெஸ்லரை பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க மேலெல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வின்ஸ் மெக்மேன் WWE இருந்து வெளில இருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால, அந்த ஒரு கேஸ்னால தான் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் WWEக்கு வர முடியாமல் ஸோ அவரை பெருசாக WWE மென்ஷன் பண்ணாமலும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமான இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செக்யூராக, சேஃபாக அவங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை நினைக்கும் போது கொஞ்சம் எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வெளிப்படையாக நீங்கள் இப்படி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பெருசாக வெளியில் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ நம்ம வர்ற இடத்துல இந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ ரோமன் ரிங்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு. மேபி ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் இப்போ WWEயோட ஓனர் இல்லாததுனால இப்படி சொன்னாரா அப்படின்ட்டு தெரியல. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதிலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட், உங்களோட WWE கான்ட்ராக்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 வருஷத்தில் என்னோட WWE
கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அடுத்த வருஷம் ரெசில்மேனியா அப்படி இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ரெசில்மேனியாவில் என்னோட WWE கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இங்கே ஃபைட் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் நான் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியும். ஸோ எனக்கே தெரியும் 2027 2028 ஸோ நான் போயிட்டு அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்றத ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட WWE கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்பவும் WWE ஒர்க் பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணணும். ஸோ அது பண்ண அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வராருன்னா ஸோ ஒரு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப WWEக்கு வரதுக்கு அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் செக் பண்ணி அவங்க ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே WWE ஃபைட் பண்ண விடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஷோவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கணும். ஸோ அதை பண்ணும்போது நான் இப்போதைக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்றத ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. உண்மையிலே ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஆல்ரெடி அதை எடுத்துட்டாரு. இப்போதைக்கு திரும்ப எடுக்கும்போது அதில் ஃபிட்டாக இல்லை அப்படின்னா அவரால் ரெசல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டேன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2027 28 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேபி நான் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஸோ ஹாலிவுட் பக்கம் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. குறிப்பாக ரோமன் ரெயின்ஸோட WWE கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் எடுப்பார். அந்த டெஸ்ட்டில் அவர் ஃபிட்டாக தான் ரெசல்ட் பண்ண முடியும். எனக்கே தெரியும் நான் அந்த டெஸ்ட்டில் ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம ட்ரைபல் சீஃப் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரெஸ்லராக பார்த்தாலும் ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யோமியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 வருஷமாக லிக்யோமியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. WWE ஒர்க் பண்ணும்போதும் லிக்யோமியாவில் தான் இருந்தாது. அது 2018 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சொன்னார். நான் ஒரு 10-12 வருஷமாக லிக்யோமியாவில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு அந்த லிக்யோமியா அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியனை குறிப்பாக அந்த யூனிவர்சல் சாம்பியனை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனார். அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப WWE வந்தார். வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திரும்பவும் அந்த கோவிட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் WWE விட்டு திரும்பவும் போனார். அதுக்கப்புறம் தான் ட்ரைபல் சீஃபாக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை நம்ம ஃபுல் டைமாக பார்த்துருந்துருக்க மாட்டோம். அதிலிருந்து இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ஃபைட் பண்ண மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரல் விட்டு என்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ குறிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்யோமியா இருந்துச்சு. லிக்யோமியா அப்படின்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். அதில் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக அந்த வெள்ளை அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக ஆனாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. ஸோ அந்த வெள்ளை அணுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா அதை எதிர்த்து சண்டை போடுறது அந்த வெள்ளை அணுக்கள் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் அந்த லெக்கோமியாவோட கான்செப்ட். ஸோ அதனால ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த லெக்கோமியா இன்னமும் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காரு. இப்போதைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு போனார் அப்படின்னா அதில் ஃபெயில் ஆகிடுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்க மாட்டேன் அப்படின்றத ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. மேபி என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ரோமன் ரெயின்ஸே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. ஸோ நான் ஃபிட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இதை கேட்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக தான் இருக்குது. ஸோ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன தான் WWE கொடூரமாக இருந்தாலும் ஸோ ஒரு ட்ரைபல் சீஃபாக இருந்தாலும் அவருக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வலி அவருக்குள்ள அவ்வளோ பிரச்சனையோட தான் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஜனநாயக முறைப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவரை நான் ஆதரிக்கிறேன். அவர் ஆல்ரெடி என்டர்டைன்மெண்ட்டில் இருந்திருக்காரு, பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு, அரசியலில் இருந்திருக்காரு. ஸோ நம்மளோட நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சு பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஆதரிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்ததோட பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ட்ரிபிள் ஹெச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ WWE டிக்கெட் சேல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் முக்கியமான ஒரு பங்கு.
ஸோ ஒரு ஷோவில் ரோமன் ரிங்ஸ் வராரு அப்படின்னா டிக்கெட் சீக்கிரமாக வித்துரும் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸை பயங்கரமாக புகழ்கிற மாதிரியும் ஸோ அவர் WWE விட்டு போகிறத பற்றி அவர் ஒரு சின்ன டீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. குறிப்பாக ரோமன் ரிங்ஸ் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட கான்ட்ராக்ட் 1 இல்லை 2 வருஷத்தில் முடிய போகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார். குறிப்பாக அவர் ஃபிட்டாக இருக்காரா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபிட்டாக இருந்தால் அவர் ஃபைட் பண்ணுவார், இல்லை ஃபைட் பண்ண மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி ஹாலிவுட் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரிங்ஸ் WWE கண்டினியூஸாக ஃபைட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? 2027-28 வந்து பார்த்தீங்கன்னா அவர் WWE விட்டு போயிடுவாரா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான்